ஹே லவ்லர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சைஸில் வெண்டைக்காவை நறுக்கிட்டு நல்லா ஒரு 4 கரண்டி ஆயில் ஊற்றி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு இதுலேயே 50% ஆஃப் வெண்டைக்காவை நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கணும். இதோட ஃபுல் வீடியோ வந்து கமெண்ட்லையும் நம்ம சேனல் லோகோக்கு கீழேயும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக. தென் அந்த வடிகட்டின எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தேவைப்பட உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளி 2 மீடியம் தக்காளியை நல்லா அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போய் நல்லா சுண்டினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் போட்டுட்டு அது ஒரு பக்கம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அது குக் ஆகிறதுக்கு நம்ம தேவையான அளவு இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த தண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் போட்டிருக்கேன். அது என்னன்னு ஃபுல் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி